ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இது புத்தாண்டு ராசி பலன்ல சென்ற எபிசோட்ல மேச ராசியை பத்தி சொன்னீங்க. இந்த ட்ரிப் இந்த இடம் எதை சார் சொல்ல போறீங்க? ரெண்டாவது எபிசோடா நம்ம வந்து 12 ராசிகளையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? மேகம், அடுத்தபடியா ரிஷபம், இதெல்லாம் இப்படி வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா மீன ராசி வரைக்கும் சொல்றோம். ஓகே சார். வரிசை பிரகாரமா இப்ப வந்து நம்ம ரிஷப ராசிக்காரர்களுடைய சிறப்புகள், அதனுடைய பலன்கள் 2026க்கு அவங்களுடைய பலன்களை பத்தி இப்ப நம்ம வந்து முழுமையா விளக்கமா நம்ம சொல்ல போறோம். ஓகே சார், சொல்லுங்க சார். இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், ரோஹிணி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரனுடைய 1-2 பாதங்கள். இதெல்லாம் இணைஞ்சது வந்து ரிஷபராசி சார். ஓகே சார். இந்த ரிஷபராசிக்கு அதிபதியாகியப்பட்ட சுக்கிர பகவான், இந்த ரிஷபராசிக்கு 2வது அதிபதி சுக்கிரன். ஓகே சார். காலச புருஷ தத்துவப்படி 2வது ராசியா இருக்கு. ஓகே சார். 2வது ராசியா இருக்குது. ஓகே சார். யாரு உங்களை கவனிச்சா என்ன, யாரு இவங்களை கவனிக்காட்டி என்ன, இவங்க முன்னாடி போய் நின்று எதையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு குணம் இயற்கையாவே இவங்கள்ட்ட இருக்கும். ஓகே சார். இவங்க பண்றதா, இவங்க வந்து உதவி, அடுத்தவங்களுக்கு உதவி அப்படின்னு சொல்லி போய் முன்னாடி நின்று செய்யறது இவங்களுடைய இயற்கையான பிறவி குணம். ஓகே சார். பிறருக்கு உதவுறது. யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, நீங்க ஒதுங்கி போக மாட்டீங்க. யார் எக்கேடு கெட்டு போனாலும் இவங்க வந்து போனா என்னன்னு சொல்லிட்டு இவங்க ஒதுங்கி போக மாட்டாங்க. ஓகே ஓகே. அவ்வளவு நல்ல மனசு சொல்லுவாங்க. ஓகே சார். சொந்த பந்தத்தை, அதே மாதிரி சொந்த பந்தத்தை வந்து அரவணைச்சு கொண்டு போறதுலயும் இவங்களை தட்டிக்க முடியாது சார். ஓகே. இந்த ராசிக்காரங்களை. ஓகே சார். 2026வது ஆண்டு புத்தாண்டு குரு பகவானுடைய பார்வையால இவங்களுக்கு வந்து 80% நல்ல பலன்கள் நடக்க போகுது. ஓகே சார். ஓகே சார். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அப்புறம் அதிகமான பலன்கள் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. ஓகே சார். அப்புறம் ராசிக்கு ஓகே சார் புதன், சுக்கிரன் இவங்களுடைய பார்வை பரிபூர்ணமா இவங்களுக்கு கிடைக்குது சார். ஓகே சார். இழந்ததை பெற நிறையவே போராடலாம். இவங்களை வந்து இழந்தது பெறதுக்காக இவங்க நிறைய போராடலாம். இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இவங்க வந்து சந்திரன் உச்சம் பெற்ற ராசி. சந்திரன் வந்து இந்த 2வது, அதாவது ரிஷபராசியில சந்திரன் உச்சம் இல்லையா? ஓகே சார். உச்சம் பெற்ற ராசியா பிறந்திருக்கிறதுனால ஓகே சார், இவங்களுக்கு வந்து தாய்ப்பாசம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் சார். இயற்கையாவே தாய்ப்பாசம் அதிகம் இருக்கும். தாய்ப்பாசம் வந்து நிறைஞ்சவங்க. ஓகே சார். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஓகே சார், அத வெளியே தெரியாம தாக்கு பிடிச்சு எதையும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட இருக்கும். ஓகே சார். ஏதோ ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு பெண்கள் வகைகள்ல வந்து எப்பவும் இவங்களுக்கு ஆதரவு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். யார் பணமோ எவர் பணமோ அதே மாதிரி பணம் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே. ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ரிஷபராசிகளுக்கு பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இயற்கையாவே லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச ராசி இல்லையா இது? அதே மாதிரி நிலபலன்கள் யோகம், வாகன யோகம், வீடு வசதி வாய்ப்புகள் தாராளமா அமையும். சந்திரனோட நிலைமையை பொறுத்தும் மற்ற கிரகங்களுடைய நிலைமையை பொறுத்தும் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாமே தவிர மற்றபடி இந்த ஆண்டு இவங்களுக்கு நல்லாதான் இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி அடுக்கடுக்கா செலவுகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். ஓகே சார். ஓகே சார். அதையும் இவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். ஓகே சார். குழந்தைகளுடைய படிப்பு இந்த ஆண்டு இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து திசையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கும் சார். வடக்கு திசை ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஓகே சார். இவங்க வந்து ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்னு வச்சுங்களேன், வடமேற்கு மூலையை தேர்ந்தெடுத்து பண்ணாங்க அப்படின்னாக்கா வியாபாரம் வந்து ரொம்ப விரிவாவும் நல்லாவும் லாபகரமாவும் உங்களை பண்ண முடியும். ஓகே சார். ஆமாங்க சார். அப்புறம் சார் இவங்களுக்கு வந்து மிதுனம், சிம்மம், கன்னி ராசி வந்து உறவுக்கார ராசி. இந்த ராசிக்கு வந்து மிகவும் இவங்களுக்கு வந்து நட்பா இருப்பாங்க. ஓகே சார். இவங்களுக்கு வந்து வயல் சார்ந்த இடங்கள் வந்து ராசி, வயல் சார்ந்த இடங்கள் சொல்ல வயல்கள் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சிறப்பு. அதே மாதிரி கலர், அதான் நிறத்துல வந்து வெண்மையான நிறம். ஓகே சார். வெண்மையான ஆடைகளை உடுத்துறது மூலமா இவங்களுக்கு வந்து யோக பலன்களை அனுபவிக்க முடியும், அதிகமா பெற முடியும். ஓகே சார். திருப்பதி வெங்கடாஜலபதி. ஓகே சார். பரிகாரம் திருப்பதி வெங்கடாஜலபதி, ஸ்ரீரங்க ரங்கநாதர், இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு வந்து இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், பகல் நேரத்தை விட இரவு நேரம் இவங்களுக்கு வலிமை நிறைந்த நேரம். சந்திரனுக்கு வந்து வலிமை வந்து இரவுலதான். ஓகே சார். அதனால இரவுல வந்து இவங்களுக்கு வலிமை கூட. ஓகே சார். ஓகே. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனாருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே ஓகே. கவனங்கிறது அதான் கவனம். தை மாசத்துக்கு மேல இவங்களோட நிலைமை வந்து ரொம்ப நல்ல மாதிரி அமையும். ஓகே ஓகே. தை மாசத்துக்கு மேல நல்லா இருக்கும். குரு பகவானோட நல்லா இருக்கும். குரு பகவானோட பலமும் சேர்ந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுனால நல்ல பலன்கள் அமையும். சக்தி வழிபாடு பண்ணிக்கணும். சக்தி வழிபாடு. திருமணம் தடைபட்டு வந்த நீண்ட நாள் திருமண தடைகள் எல்லாம் கைகூடி வரும். ஓகே சார். இந்த ராசிக்கு வந்து
சற்று உயரமான புத்திசாலித்தனமான கொஞ்சம் உயரமான புத்திசாலியான செவ்வாய் இல்லையா எழுது என்னுடைய கிரகம் வந்து உயரமான சிவப்பு நிறவுடைய வரன்கள் கிடைக்கும். ஓகே சார். ஓகே. நிறைந்த செல்வமும் நீடித்த ஆயுளும் வேண்டு ஆயுளும் பெற்று நீடூழி வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துவோம். வாழ்த்து சார். அட்வான்ஸா வாழ்த்து இருக்கலாமா சார்? ஆமா சார். ஆமா சார். ரிஷபராசிகர்களுக்கு இந்த ஆண்டும் அருமையா நல்லா இருக்கும். ஓகே சார். நன்றி. நேயர்களே, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க. அப்ப நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க. உங்க ராசி என்னன்னு தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி சார்.